இந்த தீபிகா மேடமாச்சும் இந்த கேஸ நல்லபடியா கண்டுபிடிச்சு முடிச்சுருவாங்க. அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளி யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தா, உண்மையிலேயே அப்படி நடக்க போதா? நடந்துச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா தீபிகா மேடம் இருந்துட்டு இப்போ அவங்களா ஒரு கால்குலேஷனுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஏற்கனவே நெறைய சாட்சிகள் கிடைச்சது, ஆதாரங்கள் கிடைச்சது. இதன் அடிப்படையில விசாரிக்கும்போது, உண்மையிலேயே யார் யார் மேலலாம் சந்தேகம் இருந்துச்சோ, அவங்க எல்லாருமே இந்த கொலைய பண்ணல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மிகப்பெரிய சஸ்பெக்ட்டா இருக்கிறது மல்லி மட்டும் தான். அதுவும் இல்லாம ஏற்கனவே தன்னோட தம்பியையும் கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ 2 கொலை இது எல்லாத்துக்குமா சேர்த்து இந்த கேஸ்ல அவளுக்கு தண்டனை வாங்கி குடுத்து தான் தீருவேன். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, பயங்கரமா இப்போ அவங்க புருஷனான அதாவது எக்ஸ் புருஷனான அந்த தீபன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததா இந்த கதிரேசன் கூட சேர்ந்து பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ண போறாங்க. அதாவது எல்லா எவிடன்ஸுமே இப்போ நம்ம மல்லிக்கு எதிரா திருப்ப போறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லிய தூக்கி ஜெயில்ல போடுறதுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இப்போ கிரியேட் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி கொலை பண்ணியிருந்தா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு இவங்க நம்ம மல்லிய தூக்கி ஜெயில்ல போட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி பண்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம தீபிகா மேடம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அதுக்கான காரணம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது அவங்களா ஒரு இதை நினைச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம குற்றவாளி இவதான் அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்கு முன்னாடியும் அதாவது தீபனை அந்த ஒரு விஷயத்துல தோற்கடிச்சு அதே மாதிரி மல்லிய ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த தீபிகா மேடத்தோட அவ்வளவு பெரிய வேலை. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மல்லி கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஆனா கடைசியில மல்லிய கிட்னாப் பண்ற மாதிரி ஒரு செயல் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது யாரு, அதுவும் இல்லாம மல்லிய கடத்தினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்காங்க. அதுவும் இல்லாம தீபிகா மேடத்து மேலதான் இந்த சந்தேகம் எல்லாமே வரும். ஏன்னா இந்த கதிரேசன் கூட, ரவுடிங்க கூட, இவங்க எல்லாரு கூடயும் அவங்க தான் டைப்ல இருக்காங்க, அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அதாவது நம்ம மல்லி கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம விஜய் எல்லாம் மல்லிய கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லிக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மல்லிக்கு மட்டும் கிடையாது, ஆடியன்ஸ் ஆன நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவ்வளவு நாள் சுடரோட கேஸ், அதாவது சுடர் இறந்து போயிடுதா சொல்லிதான் தீபிகா மேடம் இருந்துட்டு இப்போ இந்த கேஸ்ல மல்லியை தூக்கி ஜெயில போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் தீபிகா மேடமும் நம்ம மல்லியை கிட்னாப் பண்றதுக்காக ஒரு சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா கிட்னாப் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சுடர் தான் கிட்னாப்பே பண்றாங்க. இதை உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடியே கொன்னு எரிச்சிட்டாங்க, அதாவது பாடி கூட இல்ல, எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுடர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனாலதான் இது வரைக்குமே இந்த கேஸ் இப்படி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே. அதே மாதிரி இப்போ அங்க ஒரு கத்தி இருந்ததுனாலதான் மெயினா நம்ம மல்லிய துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு நம்ம மல்லிய பழி வாங்கறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் முதற்கண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருந்து கடைசியில மல்லிய ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சுடரோட நோக்கம். ஒரு பக்கம் இந்த ரகு, அடுத்ததா இன்னும் இந்த கதிரேசன், இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் இந்த சுடர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டு இவ செத்ததா எல்லாரையுமே நம்ப வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப மல்லிக்கு எல்லாமே தெரிய வரப்போகுது. ஏன்னா நம்ம மல்லி வெளியே வந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நடந்து கடைசியில மல்லிய கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாரு கடத்துனாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது தான் இப்ப ரிவீல் பண்றாங்க. கடைசியில சுடர கண்ணு முன்னாடி பார்த்த உடனே உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுது. அதுவும் இல்லாம இந்த சுடரோட என்ட்ரிய நம்ம மல்லியோட கழுத்துல ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு, மல்லி என்ன நீ கண்டிப்பா இந்த இடத்துல நீ கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டேன், அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி இப்படின்ற மாதிரி என்ட்ரிய கொடுத்து கடைசியில மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்க கொடுக்குறாங்க. சுடர் இன்னும் நீ சாகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம மல்லி கேட்க, கடைசியில இந்த சுடர் என்ன மல்லி அவ்வளவு சீக்கிரம் நான் செத்துருவேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. அதே மாதிரி நீ இந்த கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போறது உறுதியாகி போயிடுச்சு. ஆனா நான் அதாவது இதுல ஏன் உள்ள போறோம், எதுக்காக உள்ள போறோம், ஏன்னா நீ எனக்கு பண்ணிருக்க வேலை எல்லாமே அவ்வளவு பெரிய விஷயங்கள்ல, அதாவது என்னோட விஜய் என்கிட்ட இருந்து பிரிச்ச, அதுவும் இல்லாம எனக்கு பல கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கும், அது எல்லாத்தையுமே எனக்கு வரவிடாம பண்ண, இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க நீதான் காரணம். அதனாலதான் உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து நான் செத்ததா எல்லாரையுமே நம்ப வச்சு என்னோட கொலைக்கு காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே நம்ப வச்சேன். அதே மாதிரி இப்போ உன்னை இங்க கடத்திட்டு வந்ததுக்கான காரணம், உன்னை இங்க வச்சு கொலை பண்றதோ
இல்ல மத்த விஷயங்களோ வந்து கிடையாது. ஆனா நீ இந்த உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அதாவது உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டும் கூட ஜெயில்ல போய் என்ன கொலை பண்ணதா சொல்லி வந்து நீ ஜெயில்ல போய் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். இதுதான் எனக்கு தேவை. வாழ்நாள் முழுக்க வந்து இப்படி எந்த ஒரு கொலையுமே நடக்கல. அந்த கொலைய தான் செய்யல அப்படின்னாலுமே கூட, இப்படி ஜெயில்ல போட்டாங்களே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மன உளைச்சல்லயே வந்து நீ செத்து போணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து இதுக்கான ஒரு தீர்வு எங்க கிடைக்கும்? அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளிய எங்க கண்டுபிடிக்க போறோம்? என்ன ஏது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தெரியாம தான், நம்ம மல்லி வந்து அவ்ளோ இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்க சுத்தி பார்த்தாலும் கடைசியில வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த கொலைக்கான குற்றவாளி யாருன்னு தெரியாமலும், அதே மாதிரி மல்லிய கார்னர் பண்ணி தான் வந்து அவங்க எல்லாருமே நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மல்லிக்கு இந்த சுடர் உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி சுடர வந்து பார்த்ததுக்கு அப்புறமா மல்லி வந்துட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. கண்டிப்பா உண்மை ஜெயிக்கும். அதே மாதிரி நீ உயிரோட தான் இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரத்துல நான் எக்ஸ்போஸ் பண்ண தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தீபிகா மேடம் வந்துட்டு நம்ம மல்லி எதை சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இப்போ மல்லிய இங்க கடத்தி வச்சு கடைசியில கொஞ்சம் லேட் ஆகி இப்போ இந்த தீபிகா மேடம் வேற வந்து ஆதாரங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கடைசியில பெர்மனன்ட்டா தூக்கி ஜெயில்ல போடுறதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.